அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன், மார்ச் மாத பலன். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சனி பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இந்த மாசம் மார்ச் மாசம் 12 ராசிக்கும் என்னென்ன யோகம் அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து இதை ஒரு பொது பலன் எடுங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இந்த மாசத்துல விசேஷம் பார்த்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான். மாசி மகம், நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் தான் இந்த மாசி மாதம். அதாவது மார்ச் மாசம் 12ஆம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு. இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க, அது கிராமமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி, இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க. இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம். குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க. நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் முகூர்த்தம் வருது. எல்லாமே இது வளர்ப்புறை முகூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன். மாசி மாசம் 2ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, 3ஆம் தேதி சுபமுகூர்த்தம் வருது, 10ஆம் தேதி சுபமுகூர்த்தம் வருது, 12ஆம் தேதி சுபமுகூர்த்தம் வருது. இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி எதையுமே பாருங்க, புத்திசாலி குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா மிதுன ராசி என்பவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் பாருங்க, ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. அது மட்டும் இல்லைங்க, இவங்க எப்போதுமே பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டா நிதானமா சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல செயல்பாடு பண்ணுவாங்க. அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு விஷயத்த சொன்னா டக்குன்னு மைண்ட்ல புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே குணம் மிதுன ராசியை தான் இருக்கும். அது படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இல்ல படிக்காதவங்க இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஞானம் மிதுனத்தை பொறுத்தவரை இருக்கும். தன்னம்பிக்கை விடமாட்டாங்க. எதுலையுமே தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் மிதுன ராசியை பொறுத்தவரை உண்டு. ஒரு லட்சியத்தை நோக்கி அதை இறங்கிட்டாங்கன்னா அதை யாரை வச்சு நம்ம சாதிக்கணும், இல்லை யார்கிட்ட போனா இந்த வேலை ஆகும் அப்படிங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். ஆங்கிலம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சி பாருங்க, நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்லுறீங்க. இது தயவு செய்து நீங்க இன்னும் பொது பலனா எடுத்துக்கங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப இந்த மாதம் பலன் பேசுனாவே என்னமா பண்ணணும், நம்ம கரெக்டா நமக்கு எதுவும் கிரகங்கள் பயிற்சி ஆகுதா, ஏதாச்சும் திசை நமக்கு மாறி வருதா. உங்க விதி ஜாதகத்துல பாருங்க, எல்லாருமே நீங்க மிதுன ராசியா இருப்பீங்க. ஆனா எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பாரு. அதை வச்சுதான் உங்க ஜாதகத்துல லான்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துது, ஏதாச்சும் இப்ப மாறுதா, ஏதாச்சும் வேற கிரகம் புத்தி மாறுதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெளிவா கரெக்டா எடுத்தீங்கன்னா சூப்பர் பலனை பார்க்கலாம். அதனாலதான் நான் என்னமா சொல்லுவேன்னா, பொது பலன் எல்லா வீடியோலும் சொல்லக்கூடிய காரணமே இதுதான். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாருங்க, மிதுன ராசியை பொறுத்தவரை நிறைய பேர் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அதனால சொல்றேன். இப்ப இந்த மார்ச் மாசம் கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறாங்க இதை பத்தி அப்ப உங்க ராசில இருந்து பாருங்க, செவ்வாய் பகவான் இப்பதாங்க வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசிலேயே பலமா இருக்கிறார். ராசியில இப்பதான் அவர் நல்லா இருக்கிறார். உங்க ராசி அதிபதியானவர்
உங்க ராசியில இருந்து பாருங்க 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி உங்க ராசியில செவ்வாய் நிற்கிறார். சரி, இந்த செவ்வாய் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி கேது பகவான் 4ஆம் இடத்துல கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல 2 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருதுங்க. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல போய் திக்பலம் ஆகிறார். எப்ப பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 15ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி, அதாவது மார்ச் மாசம் 23ஆம் தேதி 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். நல்லா பாருங்க, ஒரு ராசி அதிபதி 10ஆம் இடத்துல போயிட்டு பலமா இருப்பது நல்லதா கெட்டதுன்னா நல்லதுதான் சொல்லணும். கெட்டதை சொல்லக்கூடிய இருந்தாலும் மிதுன ராசி அதிபதியா மிதுன ராசியை பிறந்த எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா புதன் நீசமாகுது. என்ன ஆகுது? நீசமாகுது. இப்ப நீசம் ஆகலாமா? ஆகக்கூடாதா? கண்டிப்பா நீசம் ஒரு கிரகம் ஆகக்கூடாது. நீசமானா ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துப்படும். புதன் அங்கே நீசமாகனாவே ஒரு சில தடைகள் கண்டிப்பா இருக்கும். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவர் நீசமாக ஒரு பலவீனத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. இதனால வரைக்கும் பாருங்க, மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் சரி, ஒரு கலகம் ஒரு பிரச்சனைய கண்டிப்பா சந்திச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இது யாரு ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும்தாங்க. உங்க விதி ஜாதகத்துல பிறப்பு ஜாதக தசாபதி சரியில்லாதவங்க ஏதாச்சும் ஒரு எதிரியோ பகையோ பிரச்சனையோ தடையோ ஏதாச்சும் வம்போ வழக்கோ இல்ல லாபம் பெருகொண்ட பணத்துல இழப்புகளோ இல்ல கமிஷன் வியாபாரத்துல ஒரு பிரச்சனைகளோ இல்ல வேலை உத்தியோக தடையோ இல்ல படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையோ நீங்க எடுத்த காரியம் சரியா அமையலையோ இது மாதிரி நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா இங்க செவ்வாய் வக்ரமா இருந்தார். நான் சொன்னல, ஒரு கிரகம் வக்ரமானுச்சுன்னா எல்லாமே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கிட்ட கொண்டு போயிட்டு எடுத்துரும். இப்ப லாபம் உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்திருக்கும், ஆனா அந்த காசு வந்திருக்காது. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க, இவ்வளவு பணம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஆசை வச்சிருப்பீங்க, அந்த ஆசை எனக்கு இப்ப நடக்குமான்னு நினைச்சு இப்ப நடக்குமா நாளைக்கு முயற்சி பண்ணிருப்பீங்க, அந்த ஆசை நடந்திருக்காது. இதான் வக்ரங்கிறது, கொடுத்து புட்டு எடுத்துருச்சு. ஆனா இப்ப இனிமே கொடுக்க போறாரு. ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். திருமண வாழ்க்கையில நிறைய பேர் தடை இல்லாத ஆளே இல்லை மிதுனத்தை பொறுத்தவரை. ஒன்னும் மனைவிக்கு உடம்பு பிரச்சனை, இல்ல கணவனுக்கு உடம்பு பிரச்சனை, நண்பர்களுக்கு உடம்பு பிரச்சனை, இல்ல தொழில உடம்பு பிரச்சனை, இல்ல தொழில உத்தியோகத்துல பிரச்சனை, இல்ல மாமனார் மாமியாரோட ஒரு கலகம், இது மாதிரி நிறைய தடைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யாருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு. அவ்வளவு ஒரு பிரச்சனை தடையில சந்திச்சாங்க, இனிமே சந்திக்க மாட்டாங்க. இனிமே லைஃப்ல எல்லா விஷயத்திலையும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் உண்டு. இனிமே எல்லா ஒரு எதிர்காலங்கள் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரணும். இதுதான் எங்களுடைய சிந்தனை. ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அது எப்ப வேலை செய்யும்? நான் சொன்ன பாத்தீங்கன்னா தசா புத்தி அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும். அதனாலதான் பொதுப்பலன் எல்லா வீடியும் கொடுக்குறது. இப்ப பாருங்க, 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை என்ன ஓடும்னா மைண்ட்ல, நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. ஒண்ணு நம்ம சொந்தமா வீடோ இடமோ பூமி ஏதாச்சும் வாங்கணும், இல்ல வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கணும், இந்த மைண்ட் தாட் போகும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த காலில் நிக்கணும், யாருக்கிட்டையும் நம்ம அடி பண்ணிச்சு போக கூடாது, நம்ம சொந்த காலில் நிக்கணும், நம்ம தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல அதிகமா ஓடும். இது அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடம் மாற்றம் ஏதாச்சும் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மைண்ட் தாட் போகும். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க, நான் வேலை உத்தியோகத்தை நான் சேஞ்ச் பண்றேன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வேலை உத்தியோகம் இட்டு நின்னீங்க பாத்தீங்களா, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இப்ப மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். ஏன்னா மிதுன ராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததுனால சொல்றேன், இப்ப வேலை உத்தியோகம் உங்களுக்கு அனுகூலமா அமையக்கூடிய நேரம் வரும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்ப லோன் எங்கே போய் கடன் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. 6ஆம் வீட்டு அதிபதி பலம் ஆயிட்டாரு. இப்ப வருமான பொருளாதாரத்துல தடை இல்லாம கிடைக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உங்க பக்கம் முடிவு வரும் பார்த்துக்கு. திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனை வழக்கு பிரச்சனை இருக்கா, எந்த ஒரு தடையும் இல்லாம திருமணத்துல நல்லா சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு வரும். திருமணம் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும், நான் சொல்லலாம். ஆனா இப்ப திருமணம் நல்லா இருக்கும். காதல் திருமணமா 2வது திருமணம், ஏன்னா 11 கூட உங்க ராசியில் இருக்கிறதுனால சொல்றேன். அப்ப திருமண வாழ்க்கை, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், மாணவர்களும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் மூவாயும் சூப்பரா வரும். இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனத்தை மாத்துறது பண்ற பிளான் இருந்தா பண்ணிக்கலாம். ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா இந்த 2 விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.
தொழில், வீடு, இடம் ரெண்டுமே நீங்க சக்சஸ் பண்ணணும். இதான் நான் அழுத்தி ஏன் சொல்றேன், இந்த பலன் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, வெளியூர் வெளிநாடு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், பெருங்கொண்ட பணம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், போலீஸ் சார்ந்த துறை, கெமிக்கல் துறை, பேங்க் அக்கௌண்ட்ஸ் சார்ந்த துறைகள். அடுத்து பாத்தீங்கன்னா வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சரி மிதனராசியை பொறுத்தவரை அறிவு சம்பந்தப்பட்ட எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி உங்க பக்கம் நல்லா இருக்கும். நல்லா பாத்துக்குங்க. கொஞ்சம் புதன் நீசமாகும் போது கொஞ்சம் இப்ப கவனமா இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தடை இல்லாம நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது. படிப்பு, கல்வி, உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் அமையுது. பாத்துக்குங்க. சுப செலவு, சுபகாரியங்கள் குடும்பத்தை நடக்கக்கூடிய அமைப்பு வருது. மெயினா பெண்களுக்கு எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வேற வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். அதெல்லாம் அமைப்புலாம் அதிகமா இருக்கு. பாத்துக்கங்க. இப்ப நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே தைரியமான குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கும்னு சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் அதிகமா இருக்கும் மிருகசீரத்துல பிறந்துட்டாவே. இனிமே பாருங்க, உங்களுடைய தைரியத்துக்கு ஏற்ற அனுகூலம் வரும். இப்ப லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம், வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலையில நிறைய பேருக்கு மிருகசீரத்துல வேலையில பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை நிறைய இருந்துச்சுங்க. இனிமே இருக்காது. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இனிமே தடைகள் எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது, வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம் வருது, தொழில லாபத்தை பாக்குறீங்க. மெயினா பாருங்க, இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்குது. இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க மட்டும் டைமிங் பக்கவா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருவாதிரை. இவங்க எப்போதுமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. பிரம்மாண்டமா கற்பனை திறன், நல்ல ஒரு சிந்திச்சு ஆற்றல் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, சுக்கிரன் ராகு உங்களை பயங்கரமா சாதிக்க வைக்க போது பாருங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. பட்டமோ, பதவியோ, புகழோ, அந்தஸ்தோ, கௌரவமோ, ஏதாச்சும் ஒரு விஷயம், வீடோ, இடமோ, பூமி உள்ள ஓட்டோ, கேஸோ, வழக்கோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க பக்கம் சாதகமா வரப்போது பாத்துக்கோங்க. சுப செலவு, சுபகாரியங்கள், அரசாங்கம் மூலம், அரசியல் மூலம் நிறைய நல்ல காரியத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது திருவாதிரை பிறந்தவங்க. ஏன்னா நீங்க எல்லாமே அரசியல், அரசாங்க ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை எப்படி சாதின்னு சொல்லி உங்கள்கிட்ட மட்டும்தான் மைண்டு சார்பா இருக்கும். இப்ப இனிமே எல்லாமே வெற்றியா வருது. அதாவது இந்த திருவாதிரையில பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், ஒரு தன்மையான குணமும் இருக்கும். இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அமைதியாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா இந்த புனர்பூச நட்சத்திரம் தான். இனிமே பாருங்க, குடும்பத்துல நிறைய தடையை சந்திச்சிட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில நிறைய தடைகளை சந்திச்சாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில், தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே ஒரு மந்தமான இனிமே இருக்காது. நீ பாருங்க, நீங்க போகக்கூடிய லைஃப் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரலாம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல சூப்பரான ஒரு யோகம் இருக்குது. வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அக்கௌண்ட்ஸ் துறையில ஒரு நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.